to the portal to BTS World. ஹாய் டார்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னைக்கு வந்து இது ஒன் ஷாட் கிடையாது, டூ ஷாட்டான்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. அப்படியே கதை போகிற போக்கிலே போயிடலாம். ஒரு சின்ன மினி சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி 3 ஷாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உயிர் அதுதான் நம்ம ஸ்டோரியோட நேம். அப்புறமா இது வந்து ஒரு ஏலியன் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அதிகமாக நான் பேசாமல் டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறமா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த ஸ்டோரி வந்து ஃபுல் கற்பனை மட்டுமே. யாரையாச்சும் ஏதாச்சும் வகையில் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறமா இந்த ஸ்டோரி எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். இதோடைய ஹீரோ வந்து வி தான், டே தயாங். அப்புறமா இதில் நம்ம டே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அதுதான் ஜஸ்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே நம்ம கதையில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன நடக்குதுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, ஒரு பெரிய மாஃபியாவை இன்னைக்கு பிளான் பண்ணி அவங்க பிடிக்க போகிறாங்க. அதுக்காகத்தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே டேயை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. டே, அந்த ஃபைலை எடு, இந்த இதை எடு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போது டேவும் எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமின்ற மாதிரியே தலையாட்டின்னு இருக்காங்க. பிகாஸ் நம்ம டேயோடைய கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப பயந்த சுபாவம். அவருடைய அப்பா இறந்ததுனால தான் அவருக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக டேக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அம்மா இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். டே வந்து எப்படின்னா, அம்மா இறக்கிறத கண் கூடாவே பார்த்துருப்பாரு. ஒரு மாஃபியா அட்டாக்குனால தான் அம்மா இறந்துருப்பாங்க. அதில் இருந்து இவருக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். இது பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டே இருப்பார். அதுதான் டேயோட கேரக்டர். அதனாலேயே போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க. ரொம்ப மட்டம் தட்டி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இவருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆட்கள் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இதுதான் டேயோடைய இன்ட்ரோ. அப்போது எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியே கிளம்புறாங்க. அந்த டைமில் பார்த்தா திடீர்னு, அதாவது இவங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னா ஒரு சர்க்கிளான ஏரியாவில் தான் இருந்துன்னு இருக்கும். அப்போது இவர் வெளியே போகிறச்ச அங்கே ஒரு அம்மா வந்து இந்த தள்ளு வண்டியில் இந்த நிறைய ஆப்பிளெல்லாம் விற்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அந்த கிரிப்பு கிடைக்காம அதை கீழே விழ போகுமா. இவங்க எல்லாருமே திருடனை பிடிக்கிறதுக்காக போயின்னு இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் அதை கவனிக்காம என்ன பண்ணுவாருன்னா, நேராக போய் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. கீழே விழுந்த ஆப்பிளையெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜுன் அந்த டைமில் இவரை கூப்பிடுவாரு. ஏட்டே, என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வா, திருடனை பிடிக்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவர் திருன்னு முழிச்சுட்டு இருப்பாரு. பிகாஸ் இவருக்கு ரொம்ப பயம் போகிறதுக்கு. ஏன்னா மாஃபியா அட்டாக் அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லையே. அதை பற்றி யோசிச்சு தான் ரொம்ப பயந்துட்டு, நீ போடா, நான் வரேன், நீ போ, நான் அதை பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுட்டு இருப்பாரா. அப்போ அந்த பாட்டிமா, நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க போவாங்க. இவருக்கும் வேற வழி இல்லையே, இவரும் அதே மாதிரி பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் அந்த போற வழியிலேயே அதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு. இது திருடனை பிடிக்க போறாரா இல்லை ஊர்ல இருக்கிறவாளுக்கு எல்லாமே இவரு ஹெல்ப் பண்ண போறாரான்னு இவருக்கே தெரியல. ஆக்சுவலா இவருக்கு அதுல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், அது மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸே. ஆனால் மற்றவாளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும். அதுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்போது இதெல்லாம் முடிச்சு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கடைசியாக அந்த மாஃபியா கேங்ஸ்டர் எங்கே வர்றாரோ அந்த இடத்துலயே போய் சேர்ந்துட்டார் எல்லாருமே. அப்போது பார்த்தா திடீர்னு
பெரிய பெரிய ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. நிறைய பேர் சண்டை போடுறாங்க. இவர் ரொம்ப பயந்துண்டு அங்கே பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு இருப்பாரு. இவர் யாருமே பார்க்காத லெவலில் ஒளிஞ்சுட்டு இருப்பாரு. கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அதே மாதிரி போலீஸும் எல்லாத்தையுமே துரத்தின்னு அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அப்போ இவர் மட்டும் கடைசியா மெதுவா அந்த இடத்துல இருந்து மெதுவா எந்திரிச்சு வெளியே கிளம்புறச்ச யாரோ ஒருத்தங்க திடீர்னு இவரை ஷூட் பண்ணிடுவாங்க. கரெக்டா நெத்தி பொட்டுலேயே ஷூட்டிங் நடந்திருக்கும். இவர் அப்படியே அங்கே நில குலைஞ்சு விழுந்துருவாரு. அவரு அட் ப்ரெசண்ட் இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் விழறாரு. அந்த டைம்ல இவர் மனசுல நினைக்கிறாரு, அப்பா அம்மா நானும் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரப்போறேன். நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதை பயந்துட்டு இருந்தேனோ அந்த பயமே என்னிலேருந்து போன மாதிரி இருக்கு. நான் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முடிஞ்சு இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு ஜூன் பக்கத்தில் இருக்கிறாரு. சாரிடா வி, நான் பிஸியாக இருந்ததில் உன்னை நான் கவனிக்கலை. என்னுடைய கவனக்குறைவு தான், சாரிடா. அப்போ இவர் முழிக்கிறாரு. என்ன நடந்துச்சு? என்னவி ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி நீ பொழைச்சிருக்கேடா. உன்னை நெத்தியிலே ஷூட் பண்ணிட்டாங்க. செத்து பொழைச்சு வந்திருக்க. எப்படி நீ அவ்வளோ நேரம் உயிர் இருந்துச்சுன்னு தெரியல தெரியுமா? என்ன சொல்ற ஜூன்? ஆமாவி, அப்படித்தான் இருந்த. அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் உள்ள என்னமோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏதாச்சும் உனக்கு தலைவலி இல்லைன்னா வேற ஏதாச்சும் கஷ்டம் உனக்கு தோணுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்காக அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் இதை உன்கிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன். உன் கூட வீட்டில் யாராச்சும் இருந்தா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஆனால் சாரி, என்ன பண்ணுறது, நீ தனியாகவே இருக்கல, அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னவி. எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே ஞாபகம் இல்லை ஜோன். என்னன்னு தெரியல, ரொம்ப தலை வலிக்குது எனக்கு. சரியாயிடும், பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமாகவே சரியாயிடும். நீ தைரியமாக இரு, நான் பக்கத்தில் இருக்கேன். ஜோன் எனக்கு கொஞ்சம் தூங்கணும், வலிக்குதுடா. அப்போது அந்த டைமில் இவர் சிஸ்டரை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க நர்ஸை. அவங்க மெடிசனெல்லாம் ஏற்றி அப்படியே அவங்க வெளியே கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஜுன்னுக்கிட்டேயும் சொல்கிறாங்க, சார் அதிக நேரமாக ஐசியூவில் இருக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? பிகாஸ் இன்னும் ஒரு 4 நாள் ஒப்சர்வேஷனில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ ஜூன் சொல்கிறாரு, ஓகே சிஸ்டர், இப்போவே போயிடுறேன். வி பார்த்துக்கோ. ஜூன், என்ன வி? நான் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கேன்? நீ இப்போ 4 days ஆகிடுச்சுடா. 4 நாளாவா? ஆமாம், 4 days-ஆக இருக்கு. நீ அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, படுத்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வி கண்ணை மூடுறாரு. ஜூன் அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு சிஸ்டர்கிட்ட இப்போது வியோடைய நிலைமை என்ன எல்லாமே கேட்டுன்னு இருக்காங்க. அப்போ சிஸ்டரும் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு நைட்டும் ஜூன் தான் பக்கத்துலேயே உட்காந்து பகலாக வியை பார்த்துக்கிறது ஜூன் தான். அப்படியே ஒரு 4-5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஏ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ஜூன் தான் அந்த டைம்லையும் ஃபுல் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் ஒரு 10 நாள் கூட முடிஞ்சதுக்கு அப்புறமா வி நார்மல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரை வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லிட்டாங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க.
அப்புறமா வி கிட்ட டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுகிறாரு. என்ன வி எப்படி இருக்கீங்க? ம் ஆர் யூ ஓகே? பர்ஃபெக்ட்லி ஓகே. இங்கே 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 வாங்க சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த தலையெல்லாம் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறமா அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பரவாயில்ல, ஏதாச்சும் வலி அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காதீங்க, திடீர்னு உடனடியாகவே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க, புரியுதில்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது நம்ம வியும் ஓகே டாக்டர், ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இல்லை வி, அதாவது ஆக்சுவலாக பைஸ்டாண்டர் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையாச்சும் தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட் சொன்னார். அப்போ அதனால தான் உங்ககிட்டே டைரெக்டாக இதை பற்றி பேசுகிறோம். புரியுதில்ல? என்ன டாக்டர், ரொம்ப பெரிய பிரச்சனையா? இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வீக்கிட்ட காமிச்சு கொடுக்குறாங்க. அதில் ஒரு இடத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு, இந்த இடம் பார்க்குறீங்களா, தெரியுதுல்ல, அந்த இடத்துல மட்டும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு என்னமோ, அது என்னென்னு தெரியல, ஒரு ஒரு மேபி அது ஒரு புல்லட்டோடைய ஏதாச்சும் சின்னதாக ஒரு போர்ஷனாக இருக்கலாம். இட் கைண்ட் ஆஃப் சம்திங். அது எப்போவாச்சும் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க, அந்த டைமில் அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர், நீங்கள் பண்ணும்போது எதையும் சேர்த்து எடுத்துருக்கலாமே. இல்லை வி, அது என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியாவில் அது இருக்குது, அதனால தான் அதை ரிமூவ் பண்ண வேண்டாம்னு நினச்சோம். ஏன்னா அங்கே கை வச்சோன்னா உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிடும். அதனால தான். இதனால் பெரிய பிரச்சனை ஏதாச்சும்? இல்லை, இப்போ வரையில எதுவும் இல்லவி. ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள், ஓகே? ஆனால் நார்மலி எம்ஆர்ஐயில் வந்து இப்படி கலரெல்லாம் தெரியாது. ஆனால் உங்களுதுல மட்டும் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல், நல்லா க்ரீன் கலராகவே அது தெரியறது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. வீக் இதெல்லாம் கேட்ட அள்ளு இல்லை. அவர் நினைக்கிறாரு, எதுக்குமா, எதுக்குப்பா இப்படி நான் மறுபடியும் பூமியில் தனியாக வாழறதுக்காகவே இன்னும் நான் பயந்து வாழணுமா? ஆனால் சாவை நேரடியாக பார்த்ததுனாலேயே என்னமோ தெரியல, எனக்கு இப்போ ரொம்ப தைரியம் கிடைச்சிருக்கு. இனி எது வந்தாலும் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக சாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சேர்த்து அப்பா அம்மா உங்கள் கூட வந்து சேருதான் என்னுடைய லட்சியமே அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்பின்னு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த டைமில் திடீர்னு பார்த்தா யாரோ வியோட ஷோல்டரில் கை போட வராங்க. திடீர்னு பார்த்தா இவர் அப்படியே ஒரு ஸ்மாக் போட்டுட்டாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஜுன்னு தான். டேய் அப்பா, எப்படா கராட்டெல்லாம் கற்றுண்டு வந்த? ஐயோ, என் கை போச்சே. இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்து என்ன செருப்பை கட்டி அடிக்கணும். அம்மா, ஐயோ மச்சா, சாரி, வேற யாரோ நினைச்சு திடீர்னு. ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க பாரு. சத்தியமா நான் வேணுன்ட்டு பண்ணலடா, எனக்கே தெரியல நான் எப்படி இதை பண்ணேன்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியல மச்சா, நான் இன்னே வரையில ஒரு புழுபூச்சியாச்சும் அடிச்சிருப்பேனா? ஆமாண்டா, அப்போ நல்லா தெரியுது. அம்மா, ஐயோ, ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பாட்டுக்கு போறாரு. அப்போ நம்ம டேக்கா ரொம்ப குழம்பி போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லயே அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டாரு. பின்னாடி யாராச்சும் வராங்களா, தொட்டாங்களா? தொடக்கூட இல்லை, அதுக்குள்ளே இவரு ஸ்மாக் போட்டு அவரை கீழே வீழ்த்திட்டாரு, அப்படியே கையை பிடிச்சி வலிச்சு போட்டுட்டு. இவருக்கே தெரியல என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ திடீர்னு இவரு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போன இடத்துல இனி ஸ்பைடர் கடிச்சிருக்குமோ, ஸ்பைடர் சக்தி ஏதாச்சும் நமக்கு வந்திருக்குமோ, ஸ்பைடர்மேன் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி. இல்லைன்னா இந்த டாக்டர் ஏதாச்சும் வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களோ, அந்த பச்சை கலரில் வேற தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஹல்கா இருப்பேனோ ஒருவேளை. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு மார்வல் சீரீஸில் வந்து எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஜூன் கை வைக்க வர்றாரு. அதுக்குள்ளே இவர் கை பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டே நான் தான், மறுபடியும் பிடிச்சி இழுத்து போட்டுறாத,
ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. 1 வீக் பேண்டட் போட்டுட்டு உட்காந்துருக்க சொல்லியிருக்காரு. உன்னை ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டடா நீ. ஐயோ மன்னிச்சுக்கோடா ஜூன். அடச்சி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் வியோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. அப்போ வி சொல்றாரு, ஜூன் ஜூன் என்னடா லவரை கூப்பிட்டு இருக்கிற மாதிரி கூப்பிடுற? என் மேல கோவமாடா? அப்புறம் கோவம் வராம இருக்குமா? வலிக்குதுடா, வலி உயிர் போகுது தெரியுமா? சாரி. என்ன சாரி? மன்னிச்சுடுறா, வேணும்னு வச்சு பண்ணல, நான் சொன்னேன்ல. நம்ம தான் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா போயிட்டோம், வர்றவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சி அடிச்சிடுறாங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தேவ் வந்து சொல்றாரு, ஜூன் நீ வேணும்னா என் கூட எங்கேயே தங்கிக்கிறியா? அப்ப ஜூன் திரும்பி பார்த்துட்டு, டே உனக்கு மண்டையில அடிப்பட்டதுல இருந்து என்னமோ ஆயிருக்குடா. ஏன்டா? இல்லைன்னா உன் வீட்டுல ஒருத்தங்களை கூட நீ தங்க வைக்க மாட்ட. அங்க அப்பா மெமரி இருக்கு, இங்க அம்மா மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கூட தொட விட மாட்ட. அப்படி இருக்கிற நீ என்னடா என்ன இங்க தங்க சொல்ற? எனக்கு புரியல. உனக்கு ஏதாச்சும் மூளை குழம்பு போச்சா? அது இல்லை ஜோன், நான் உண்மையாலுமே தான் சொன்னேன். எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க பாரு. உன் கையோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன். நீ இங்கே தங்கிக்கோடா ப்ளீஸ் எனக்காக. 1 வீக் உனக்கானது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். எது? இப்போ தான் ஆப்ரேஷனெல்லாம் முடிஞ்சு நீ வந்திருக்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் எனக்கு சேர்த்து நீ வேலை பார்ப்பியா? ஆக்சுவலாக ஜூன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நீயே யோசிச்சு பாரு, இன்ன வரையில நான் ஒருத்தங்களை கூட சும்மா கிள்ளுனது கூட இல்லை. ஆமா, அது ஏன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, அவங்க திருப்பி அடிப்பாங்களோன்னு உனக்கு பயம். இது ஒருக்கே தெரிஞ்ச விஷயம் தானடா. அப்படித்தானே. அப்புறம் இன்னைக்கு மட்டும் எப்படிடா நான் அப்படி உன்னை அப்படி ஸ்னாப் போட்டு கீழே விழுத்திட்டேன், நீ யோசிச்சு பாரு. ஆமா, அது சரிதான். ஜூன், எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? என்ன தோணுது? இல்ல, இந்த நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்துருக்கோம்ல, 7ஆம் அறிவா 6ஆம் அறிவா அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோம்ல. ஆமா, அதுல வந்து இந்த டிஎன்ஏவை தூண்டி விட்டோம்னா இந்த பூர்வ ஜென்மத்துல இருக்கிற அந்த பரம்பராகதமான அந்த சக்தி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு இல்ல அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குமோ? அதுதான் இந்த மாதிரியா? அதுக்கு என்ன, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா போச்சு அப்படின்னு ஜூன் சொல்றாரு. அப்போ டே முழிக்கிறாரு. அது எப்படிடா? டே என்ன பண்றேன்னா, நீ கொஞ்சம் எந்திரியேன். எதுக்கு? அட எந்திரிடா. எந்திரிச்சு அப்படியே கிச்சன்ல போய் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. சரிடா, ரொம்ப தாகமா இருக்காதான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எந்திரிச்சு அப்படியே நடந்து போறாரு. போகும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஜூன் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்துலேயே ஃப்ளவர் வைஸ் இருக்கும், அதை எடுத்து ஒரே அடி அப்படியே ஏர்ல பறந்துண்டு அப்படி ஸ்லோ மோஷன்ல போகுது. பார்த்தா திடீர்னு இவர் கேட்ச் பண்ணிட்டாரு கரெக்டா வி. அப்போ விக்கும் ஆச்சரியமா இருக்கு, அதே மாதிரி தான் ஜூனுக்கும் ஆச்சரியமா இருக்கு. அது இப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்படி பிடிச்சிட்டாரு அப்படிதான் தோணுது. அப்போ நம்ம ஜூன் கேட்குறாரு, எப்படிடா? தெரியலடா மச்சான், எனக்கு என்னமோ பவர் கிடைச்சிருக்கு, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. டே மச்சி செம்மட்டா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ரிமோட் எடுத்த எரியுவாரு. கரெக்டா அதையும் கேட்ச் பிடிச்சிருவாரு. பார்த்தா எரிஞ்சுட்டே இருப்பாரு. இவரு தாவி தாவி கேட்ச் பிடிச்சுட்டே இருப்பாரா. கடைசியில நம்மகிட்டே சொல்வாரு, டே நிறுத்துடா நிறுத்து, என்னது இது ஃபுட்பால் கிரவுண்டா, நீ இப்படி தூக்கி எரிஞ்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ ஜூன்,
இல்லடா இது நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆ சரி நான் திருப்பி அறியட்டா, நீ பிடிக்கிறியா? எனக்கு கைதான் வலிக்குதே. நீ தான் டிஸ்லோகேட் பண்ணிட்ட, மறந்துட்டியா? அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் பேசாம போறேன். இட்டே ஆ நீ கோவப்படுறடா. ஆ சிட்டிக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிக்கிறாரு. அப்பதான் பேய் நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ காலத்திற்கு இடையில அவர் வெளிப்படையா யாருக்கிட்டையுமே கோவப்பட்டதே இல்லை. உள்ளுக்குள்ளேயே கூறுவாரே தவிர வெளியே அந்த ஃபேஸ்ல கூட அந்த எக்ஸ்பிரஷன் காமிக்க மாட்டாரு. முதல் முறையா ஒருத்தங்க கிட்ட எதிர்த்து பேசியிருக்காரு. அதுவே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அப்படியே மறாவது நாள் காலையில எந்திரிக்கிறாரு. ரொம்ப பிரிஸ்கா கிளம்புறாரு. கிளம்பிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வெளியே வரும்போது ஜூன் கேக்குறாங்க, டேய் எங்கடா போற? வேலைக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கன்னாலும் 1 மந்த் ஆச்சும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன்னுடைய பாடி சீக்கிரமா அவங்க கொடுத்த அந்த மெடிசனுக்கும் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணதுனால தான் நீ கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க. அதுக்குன்னு எதை பத்தி யோசிக்காம திடீர்னு இப்படி வேலை கிளம்புனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கரெக்டா 1 மந்த் நீ ரெஸ்ட் எடுக்கணும். பாரு ஜோன், எனக்கு இப்ப பிரச்சனை எதுவும் இல்லை. பாரு நான் ஜம்ப் பண்றேன், ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன் சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு இப்படி ஜம்ப் பண்ணுவாரு. பார்த்தா ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா மண்டை போய் சீலிங்கில் அடிக்கும். ஆன வாயை பொழந்துட்டு ஜூன் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவ்வளோ உயரத்துக்கு இவரு குதிச்சிருக்காரு. அப்போ டேய் கண்டிப்பா உன்ன ஏதாச்சும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும்டா. என்னமோ ஒரு ரியாக்ஷன் உன் உடம்புல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ முழிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பீதி ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் மண்டை வலின்னு சரி வலிதான். ஏன்னா போய் சீலைகள் டும்முன்னு அடிச்சிருப்பாரு. அப்போ நான் சொன்னேன்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நான் சொன்னேன்ல அர்ஜுன் உன்கிட்ட. ஆமாடா நானும் நம்புறேன், சம்திங் ஸ்பெஷல். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். டேய் இந்த மாதிரி சூப்பர் பவர் எல்லாம் வச்சு வெளியே வேலைக்கு போனேன்னா உனக்கு தாண்டா ஆபத்து. பாக்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் சமாளிச்சுப்பேன். நீ பத்திரமா இருந்துக்கோ. உனக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா வேலைக்கு சாப்பிட்டு பத்திரமா ரெஸ்ட் எடு. நான் வர்ற வரையிலும் எங்கேயும் வெளியே போவாத. நான் திரும்பி வர்றச்ச உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஜூன் பாட்டுக்கு முழிச்சுட்டு இருப்பாரு. அவரு கேக்குறாரு, ஆக்சுவலா நீ பேஷண்டா இல்ல நான் பேஷண்டா எனக்கு புரியல. உனக்கு தாண்டா ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப பார்க்க நான் தான் கொஞ்ச காலமா கோமால இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி எனக்கு தோணுது. என்ன நடக்குது இங்க? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. அப்போ சொல்றாரு, அட பயப்படாத, நானே இவ்வளவு தைரியமா போறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டாரு. அந்த டைம்ல இவரு வீட்டுல உக்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கிச்சன்ல இருந்து எதோ உருண்டு ஓடுற மாதிரி சத்தமெல்லாம் கேக்குது. ரூம்ல என்னெல்லாமோ வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவரு திரும்பி பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி சர்க்குன்னு ஏதோ ஒண்ணு ஓடிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இவருக்கு பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த வீட்டுல இருந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பவே நம்ம டேக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மட்டும் போட்டுட்டு இவரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்போ அந்த டைம்ல இவர் ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேங்கா தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தா முன்னாடி நடந்த அதே சினோரியஸ் எல்லாம் நடக்குது. இவரு பீப்புள்ஸே ஹெல்ப் பண்றாரு. அதே சமயத்துல திருடனையும் ஃபாஸ்டா ரன் பண்ணிட்டு போய் பிடிச்சிட்டு அந்த திருடன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்பி கத்தி எடுத்து சதக்குன்னு இவரை குத்த வர்றதுக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா திருடன் தெரிச்சு போய் விழுறான். இவரு நினைக்கிறாரு, நான் தள்ளி விட கூட இல்ல, ஏன் அவன் இப்படி போறான்? அந்த டைம்ல சுத்துல இருக்கிறவங்க கூட பாக்குறாங்க. செமப்பா செம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்றாங்க. போலீஸ் சூப்பர்னு சொல்ற மாதிரி. ஏன்னா
அந்த திருடன் ரொம்ப காலமா அந்த இடத்துல பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த விஷயம் பார்த்துட்டு எல்லாருமே கிளாப் பண்றாங்க. இவங்க ஏதாவது இவ்வளோ காலமா மட்டம் தண்டி பேசிட்டு இருந்த போலீஸ்காரங்க கூட இவரை பார்த்து அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ இவரு அதுவே ஒரு கெத்தா ஃபீலா இவருக்கு இருக்கு. ஒரு புது ஃபீல். ஏன்னா இன்ன வரையில யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. அப்போ அது ஒரு புது ஃபீலா இருக்கா. இவரு அப்படியே தேங்க்யூ தேங்க்யூன்ற மாதிரி அப்படியே போய் அந்த திருடனை பிடிச்சி தூக்கி கிளம்பு சொல்லிட்டு அப்படியே விலங்க மாட்டிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. அந்த திருடன் ரொம்ப பயப்படுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துக்கலாம். இவருக்கு எப்படி இவ்வளோ சக்தி கிடைச்சிச்சு, எதனால இவரு இவ்வளோ சூப்பர் பவரா இருக்காரு, அந்த வீட்டில் என்ன அந்த செத்தமெல்லாம் கேட்டுட்டு ஜுன் பயந்து அவங்க வீட்டுக்கே திரும்பி போனாங்க, இந்த விஷயத்தையெல்லாம் பற்றி நம்ம வரப்போகிற எபிசோட்ல பார்த்துக்கலாம்டா. அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுருங்க. இருந்தால் தான் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்க முடியும். அப்புறமா இன்னைக்கு எபிசோடில் பெருசாக நான் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு கதை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக வரும். சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகேவா? அப்புறமா நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை என்ன பண்ணுதுன்னா, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த ப்ரேஸ்லைட், அதே மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணிட்டு வளையல், அதே மாதிரி ஜுமுக்காஸ், இந்த மாதிரியெல்லாம் மேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவோடைய ஐடியும் அதே மாதிரி டெலகிராம் சேனலோடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும்டா. தேவையானவங்க அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. போர்ட்டல் டு ஃபேஷன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது, அதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பை பாய், சராங்கி ஆர்மீஸ்.